வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னா, ஆக்சுவலி நேற்று ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி நம்ம மார்க்கெட் மைனஸில் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பாட்டமில் சப்போர்ட் எடுத்து நல்லாவே உங்களுக்கு புல்லிஷ் ஆச்சு. நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிஇ ட்ரேடு நம்ம பண்ணல. ஆனால் மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. இருந்தாலும் ஒரு பேனிக்கில் சிஇ செல்லிங் பண்ணல. நான் எப்பயும் போல் நேற்று சொன்ன மாதிரி நான் பி மட்டும் தான் வாங்கியிருந்தேன். 26,600 பி 127 ரூபாய் வாங்கி 153 ரூபாய் செல் பண்ணிட்டு 199 ரூபா மறுபடியும் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் 155 ரூபாய்க்கு வாங்கினேன். 187 ரூபாய்க்கு விற்றேன். அதே 199 ரூபாய் ஹை. நான் சிஇ ட்ரேட் பண்ணல. ஆனால் பண்ணியிருந்தது அது ப்ராஃபிட் ஆகிருக்கும். ஆனால் நான் பண்ணல. ஏன்னா ஒரு வி ஷேப் ரெக்கவரி வந்திருக்கு. நாளைக்கான பயாஸ் பார்த்தீங்கன்னா வி ஷேப் ரெக்கவரி வந்திருக்கு. நாளைக்கு மார்க்கெட் புல்லிஷாக, அதாவது 25,700க்கு மேலே மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை மார்க்கெட் கேப் டவுன் ஆன பட்சத்தில் 25,650 கீழே ஒரு வீக்னஸ் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் 25,600 கீழே உங்களுக்கு ஒரு பேரிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நீங்கள் மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 25,800 சிஇ, நெஃப்டி 25,780க்கு மேலே போட பட்சத்தில் நீங்கள் 25,800 சிஇ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 25,730 ஸ்டாப் லாஸ் ஆகும். 25,840 880 இது ரெண்டு டார்கெட்டாகவும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 25,840க்கு மேலே இருக்குது 25,900 சிஇ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அபோவ் பார்த்தீங்கன்னா 25,850, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 25,810, டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,950 26,000 டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒருவேளை சப்போஸ், ஏன்னா இது பாசிபிலிட்டிஸ் கம்மி தான், இருந்தாலும் ஃபாலோ ஆகிற பட்சத்தில் 25,650 கீழே நீங்கள் 25,700 பி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். பிலோ 25,670 கீழே மட்டும் இதை வாட்ச் பண்ணுங்கள். 680 கீழே போகணும், 70 சஸ்டெயின் ஆகணும். அதுக்கு கீழே மட்டும் இதை வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் ஸ்டாப் லாஸ் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா எபோவ் பார்த்தீங்கன்னா 25,750 சிஇ, பிஇ 25,680 கீழே பிஇ, இதை நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நெஃப்டி சொல்கிற மாதிரி தான் பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஒரு புல்லிஷாக இருக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணல. பேங்க் நிஃப்டி நீங்கள் நாளைக்கு மேஜராக வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 59,500 சிஇ. 59,500 சிஇ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எப்போ நீங்கள் வாட்ச் பண்ணால் 59,550 கீழே 5 மினிட்ஸ் காண்டியில் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 59,500 சிஇ வாட்ச் பண்ணுங்கள். 59,700 அது இல்லை 59,850 அது வரைக்கும் நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். இதே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில், அதாவது 59,700க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 60,000 சிஇ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 60,000 சிஇ உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட் ஸ்டாப்லாம் செட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ரிஸ்கி. மார்க்கெட் இப்படி ஃபால் ஆச்சுன்னா 59,250க்கு கீழே போகிற பட்சத்தில் நீங்கள் 59,300 போட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எப்படின்னா சிம்பிள் ரூல், நாளைக்கு பார்த்தீங்கன்னா 59,400 சிஇ, 59,250 பிஇ, இதுக்கு இடையில இருக்க பட்சத்தில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா 150 பாயிண்ட் உங்களுக்கு பெருசாக தெரியலாம். ஆனால் மார்க்கெட் சைட்வேஸ்க்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ட்ரேட் பண்ணாதீங்க இதுக்கு இடையில இருக்க பட்சத்தில். சென்சாக்ஸ் நம்ம எப்பயும் போல் இன்றைக்கும் ட்ரேட் பண்ணல. சென்சாக்ஸ் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் மேஜராக வாட்ச் பண்ண வேண்டியது 84,000 சிஇ. எப்போனா 83,880 கீழே உங்களுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 84,200, 84,500 இது ரெண்டே வாட்ச் பண்ணுங்கள். 83,780 ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 84,200க்கு மேலே போன பட்சம் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் மேலே ஏறும். 84,500 சி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எபோ 84,250க்கு மேலே ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 84,100 வச்சுக்கோங்க. டார்கெட் இதை வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் ரிஸ்க் மேனேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இதே பிஆர் இருக்க பட்சத்தில் 83,500 புட்டு, எப்போனா 83,500 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 83,500 புட்டு வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் ஸ்டாப் லாஸ் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. எப்போனா நாளைக்கு 83,650 50க்கு மேலே சிஇ, 83,550 கீழே பிஇ. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ப்ரீமியர் எனர்ஜி நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ப்ரீமியர் எனர்ஜி 717 ரூபாய், அதாவது கீழே ஃபால் ஆனதுக்கப்புறம், ஏன்னா அது புல்லிஷாக இருந்தால் 17 ரூபாய்க்கு நம்ம 27 ரூபாய் செட் பண்ணிட்டோம். ஆனால் அதோட ஹை பார்த்தீங்கன்னா 50 ரூபா வரைக்கும் போச்சு. ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி புட்டு கொடுத்துருந்தோம். ஏன்னா நம்மளோட புட்டோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 4,004 ரூபா கிட்ட. ஆனால் அதோட கிராஸ் பண்ணி அது புல்லிஷாக டர்ன் ஆச்சு. ஸோ நான் 4,007 ரூபாய்க்கு நான் ரிஸ்கி தான், ஆனால் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் மார்க்கெட் புல்லிஷாக பாடினதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணது ரைட்டாக போச்சு. நான் 27 ரூபாய்க்கு எக்ஸிட் ஆகிட்டேன். ஆனால் 4,066 ரூபா வரைக்கும் ஹை போயிருந்தான். இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில நம்ம நேற்று சொன்ன ஸ்டாக், எப்படின்னா இது நான் எக்ஸ்ட்ரா சொன்ன ஸ்டாக் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி நேற்று சொன்ன ஸ்டாக் எதெல்லாம் பிரேக் அவுட் ஆகிருக்கு நம்ம நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நல்ல வால்யூம் விழுந்த ஸ்டாக்கு ஹிண்ட் காப்பர்.
ஹிண்டு காப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஆன் ஹை பிரேக் அவுட் கேண்டில் உங்களுக்கு வந்து இதாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 548 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 542 ரூபா, டார்கெட் பார்த்தீங்கன்னா 555 ரூபா, 562 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி. பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டியது 2800 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 2775 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகும், 2830 ரூபா டார்கெட் 1 ஆகும், 2860 ரூபா டார்கெட் 2 ஆகும். நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா. கோல் இண்டியா பார்த்தீங்கன்னா நாளைக்கு 433 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 428 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகும், 440 ரூபா, 446 ரூபா வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி. பிஎஃப்சி பார்த்தீங்கன்னா நாளைக்கு 373 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு புல் ஃப்ளாக் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 373.50 பைசாக்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 380, 386 வரைக்கும் அது வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து மேஜராக ரொம்ப நாளாக வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து இன்றைக்கி புல்லிஷாக ஃபார்ம் ஆகிருக்க ஒரு ஷேர் வந்து ப்ரீமியர் எனர்ஜி. ப்ரீமியர் எனர்ஜி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கன்சாலிடேஷன் அட் ஹையில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு நீங்கள் கன்ஃபார்மாக 750க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 765, 780 வரைக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஷேரு கீழே டவுன்ஃபால் ஆகிட்டு இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 742 ரூபா வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அனந்த்ராஜ். அனந்த்ராஜ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் 573.50 பைசாக்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 565 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகும், 585 ரூபா, 595 ரூபா வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து மொமெண்டமில் இருக்குது இந்த ஸ்டாக்கு, அதனால் இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல். நம்ம லாஸ்ட் வீக் இந்த ஷேரை பார்த்துருந்தோம். ஏன்னா இப்போ தான் வந்து ரிசல்ட்டும் கொடுத்தான் ரீசெண்டாக. இது வந்து நல்ல ஒரு ஹையில் தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும். 184 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேர் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ஷேரை வாட்ச் பண்ணி 188 ரூபா, 192 ரூபா வந்து இதோட டார்கெட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் பிரேக் அவுட் கேண்டில் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா ட்ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து புல்லிஷாக டர்ன் ஓவர் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2900 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 2875 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும், 2940 ரூபா, 2980 ரூபா, 3000 ரூபா கிட்ட வந்து இதோட டார்கெட்டை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹையர் லோ பிரேக் அவுட் வந்து ஆறதுக்காட்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 848 ரூபா 50 பைசாக்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 835 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகும், 865 ரூபா, 880 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஷேர் வந்து எஸ்ஜேவிஎன் பார்த்தீங்கன்னா வந்து மேஜராக இது ஒரு சின்ன ஷேர் தான் இருந்தாலும் இது வந்து நிறைய வால்யூம் விழுந்திருக்கு இன்றைக்கி. ஏன்னா அது ஒரு பவர் ஸ்டாக் மொமெண்டமில் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பிரேக் அவுட் ஆகிறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. 81 ரூபாய் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ 81 ரூபா 50 பைசாக்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 83 ரூபா 85 ரூபா. ஏன்னா இந்த சின்ன ஷேர் அவ்வளோதான் டார்கெட். 83 ரூபா 85 ரூபா. நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. 79 ரூபாய் 80 பைசா வந்து ஸ்டாப் லாஸ். இப்போ நான் சொன்ன ஷேரில் நீங்கள் மேஜராக நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய ஷேர் பார்த்தீங்கன்னா ஹிந்து காப்பர், பிஎஸ்சி, கோல் இண்டியா. இதெல்லாம் நம்ம சேனலில் வேறு எதாவது உங்களுக்கு வந்து எதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.